வெல்கம் டு AutoCAD tutorial. ஓகே, இந்த வீடியோவில் 4 ஆப்ஷன் பற்றி பார்க்கலாம். மல்டிபிள் ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரெச், மூவ் காப்பி ரொட்டேட், எக்ஸ்டெண்டட் கிளிப், கன்வெர்ட் ஷேப் டு பிளாக். ஓகே, ஃபஸ்ட்டு கன்வெர்ட் ஷேப் டு பிளாக் அப்படின்னு ஒன்றும் இல்லை. ஷேப்புன்ட்டு ஒரு கமெண்ட் பார்த்தோம். நம்ம ஒரு சிம்பிள் வந்து கிரியேட் பண்ணி வைக்கிறது அப்படின்றது. இப்போ எக்ஸாம்பிள் வீல் வந்து நான் வந்து ஒரு சிம்பிளாக ஷேப்பை நான் வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து எனக்கு வந்து பிளாக்காக தேவைப்படுது, இல்லை இதில் இருக்கிற லைன் ஆர்க்லாம் எனக்கு வந்து லைன் ஆர்க்காக தேவைப்படுது அப்படின்னும்போது இதை டைரெக்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. ஸோ இந்த கமெண்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து பிளாக்காக கன்வெர்ட் பண்ணிட்டு அதர் யூஸ்க்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கமெண்டில் SHP2BLKன்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணதால் நேம் கேட்குது, பிளாக்கோட நேம் கேட்குது. நீங்கள் ஆல்ரெடி செலக்ட் பண்ணலை அப்படின்னா ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ண சொல்லலாம், அதுக்கப்புறம் நேம் கேட்கும். ஓகே, இப்போ பிளாக்கோட நேம் வந்து WHன்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்றோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்காக நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடும். இதுதான் இந்த ஆப்ஷன். ஓகே, அடுத்த ஆப்ஷன் எக்ஸ்டெண்டட் கிளிப் அப்படின்னு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ ஒரு பிளாக் ஆப்ஜெக்ட் இருக்குது, இல்லை ஒரு எக்ஸ்ட்ரஃப் ஆப்ஜெக்ட் இருக்கிறத எடுத்துப்போம். ஸோ இதில் வந்து எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஆப்ஜெக்ட் மட்டும் தான் எனக்கு வந்து தெரியணும் அப்படின்னும்போது இந்த ஆப்ஷன் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஸோ இந்த பார்ட் மட்டும் தான் எனக்கு வந்து வேணும் அப்படின்னும்போது பாலிலைன் யூஸ் பண்ணிட்டு எதுலேருந்து எது வரைக்கும் தேவையோ அதை மட்டும் நம்ம ட்ராப் பண்ணிவிட்டு இந்த கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். கமெண்டில் கிளிப்பிட்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ இப்போ இந்த பாலிலைனை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ரெஃப் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பாலிலைன் ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே என்ன ஆப்ஜெக்ட் இருக்கோ அது மட்டும் தான் நமக்கு வந்து வியூ ஆகும். ஸோ இது எனக்கு தேவையில்லை, மறுபடியும் பழையபடி வேணும் அப்படின்னும் போது செலக்ட் பண்ணிவிட்டு ரிமூவ் கிளிப்பிங்னு கொடுத்துடலாம். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்டெண்டட் கிளிப் அப்படின்ற ஆப்ஷன். ஓகே, அடுத்தது மூவ் காப்பி ரொட்டேட் அப்படின்னு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தது தான். மூவ் பண்ணுறது, காப்பி பண்ணுறது, ரொட்டேட் பண்ணுறது, ஸ்கேல் பண்ணுறது, இது எல்லாத்தையும் ஒரே டைமில் ஒரே கமெண்டில் யூஸ் பண்ணுறது இந்த ஆப்ஷன். ஸோ பேஸ் பாயிண்ட் கொடுத்துட்டு ஸ்கேல் போய்ட்டு டபுள்னு 2ன்னு கொடுத்தா டபுள் ஆகும், 0.5 கொடுத்தா ஆஃப் ஆகும். ஸோ இதுதான் காப்பின்னும் போது எந்த இடத்துல வேணுமோ அங்கே எங்கெல்லாம் காப்பி பண்ணிக்கலாம். ஓகேன்னு என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வரும். மறுபடியும் ரொட்டேட் கொடுத்துட்டு எந்த சைடு வேணுமோ அந்த சைடு ரொட்டேட் பண்ணிக்கலாம். மூவ்னும் போது டோட்டலாக மூவ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தது தான், இது அந்தளவுக்கு தேவையில்லை. ஓகே, அடுத்த ஆப்ஷன் வந்து மல்டிபிள் ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரெச் அப்படின்னு ஒன்றும் இல்லை. நார்மல் ஸ்ட்ரெச் கமெண்ட் மாதிரி தான். ஸ்ட்ரெச் கமெண்டில் வந்து நம்ம வந்து விண்டோ செலெக்ஷனில் ரைட் டு லெஃப்ட்டு செலக்ட் பண்ணணும், அப்போ தான் நமக்கு வந்து ஒர்க் ஆகும். பட் இதில் வந்து நம்ம வந்து லெஃப்ட் டு ரைட்டு பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இதில் வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு இந்த பாட்டு மட்டும் எனக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகணும் அப்படின்னா நான் வந்து Mstretchன்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நான் ரைட் டு லெஃப்ட்டு கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. என்டர் கொடுத்துட்டு ஸ்ட்ரெச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்ட்ரெச் ஆகும். இதே நார்மல் ஸ்ட்ரெச் கமெண்டில் வந்து ரைட் டு லெஃப்ட்டு கொடுத்தேன் அப்படின்னா சரியாக செலக்ட் ஆகாது. ஸோ நமக்கு ஸ்ட்ரெச்சஸும் சரியாக நடக்காது. ஃபுல் ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரெச் ஆகாமல் உள்ளே இருக்கிறது மட்டும் ஸ்ட்ரெச் ஆகியிருக்கு. ஸோ இதுதான் இந்த ஆப்ஷன்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.